Hi, hope you all are doing well. And இந்த வீடியோ நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, யூ won't வேஸ்ட் யோர் டைம் இன் நீட் ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் திஸ். பிகாஸ் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு நீட்னா என்னன்னு தெரியாது. அண்ட் அப்படி நீட்னா என்ன, எப்படி படிக்கணும் அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலுமே ப்ராப்பரான அதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தெரியறது இல்லை. அண்ட் நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கோச்சிங் கூட போக தேவையில்லை, செல்ஃப் ஸ்டடியிலே கிராக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேல் மிஸ் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசனே வந்துட்டு வேறு. பட் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, என்னால் படிக்க முடியாது, என்னால் படிக்க முடியலை, என்னோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்களவே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ரியல் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த பேசிக் அந்த கோர் ட்ரெய்ட் என்ன நீட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது. ஸோ நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக நல்லா படிப்பீங்க, ஸ்டேட் போர்டில் சூப்பராக படிப்பீங்க அப்படின்னாலுமே நீட் எக்ஸாம்னு வரும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும் காரணம் அதுதான். அது என்னன்னா ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் சால்விங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான். ஏன்னா நீட் வந்துட்டு ஜஸ்ட் கான்செப்ட்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம பேர்ன் அவுட் ஆகாமல் படிக்கிறோம், அண்ட் இவ்வளோ விஷயத்தையும் ப்ராப்பராக எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோம், எவ்வளோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி அதுலேருந்து கற்றுக்குறோம், இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுது, ரைட்? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரெயின் ஆனால் தான் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியும். ஸோ இது எல்லா சைட்லேருந்தும் நீங்கள் ட்ரெயின் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நீட் ப்ரிப்பரேஷனில் பேசிக்கலி நிறைய பேர் மிஸ் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் அதையும் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். ஸோ நீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத தாண்டி நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு கான்செப்டை, அந்த கான்செப்டில் எவ்வளோ கிளியராக இருக்கீங்க, அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை வந்து எங்கே அப்ளை பண்ணணும், அதில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் இந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணணுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறது தான் நீட். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், நிறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன், என்சிஇஆர்டி இஸ் த பேசிஸ். ஸோ என்சிஇஆர்டியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் டாபிக்ஸ் மட்டும்தான் நீட்டில் வரப்போகுது. ஸோ என்சிஇஆர்டியை மட்டும்தான் நம்ம வந்து பேசிஸாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய எக்ஸ்டர்னலாக புக்ஸ் எல்லாம் வாங்கி எக்ஸ்ட்ராவாக படிக்கிறேன், ஒரு நிறையா படித்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு நினச்சாலுமே அதில் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வராது. என்சிஇஆர்டியிலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஸோ என்சிஇஆர்டி மட்டும்தான் நம்ம வந்து தரோவாக படிக்கணும். அண்ட் என்சிஇஆர்டி பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் தான் சால்வும் பண்ணி பார்க்கணும். அண்ட் தேர்ட் ஒன், ரிவிஷன். ஸோ நிறைய பேர் வந்து நான் எல்லா போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சூப்பராக எல்லா போர்ஷன்ஸையும் படிச்சுட்டேன், பட் எனக்கு நீட்டில் மார்க் வரல, டெஸ்ட்டில் மார்க் வரலன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் படித்தாலும் உங்களோட மெமரியில் அது இருக்கணும், அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கணும்னா யூ ஹேவ் டு ரிவைஸ் இட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் அதிகமாக பண்ணணும். ஸோ ரிவிஷன் இஸ் another important factor in NEET preparation. ஸோ அதனால தான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டெஸ்ட் வைப்பாங்க. லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் படித்தது ஒரு வீக் படித்தது அந்த வீக்கில் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, செகண்ட் வீக் படித்து முடிச்சுட்டு செகண்ட் வீக்கோட டெஸ்ட் எழுதின உடனே ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் 2 வீக்கோட போர்ஷன்ஸையும் சேர்த்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி குமுலேட்டிவாக படிக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். ஸோ தட் எந்த ஒரு கான்செப்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், கொஸ்டின் சால்விங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடித்தாலுமே கொஸ்டின் சால்விங் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது இன் நீட் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் நீட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், அதை தான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறீங்க. நம்மளோட போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி போய் கான்செப்ட்ஸை உட்காந்து எழுதி வைக்க போகிறது இல்லை. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இயர் ஃபுல்லாக ஒரு thousands ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண தான் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த நீட் எக்ஸாமோட கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸை எடுத்துக்க முடியும். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், டெஸ்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஏதாவது டெஸ்ட் சீரிஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பெட்டர். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தால் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட்.
நீங்க கோச்சிங் போறீங்கன்னா, அங்கேயே வந்து உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுமே கண்டிப்பா ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸாவது ஜாயின் பண்ணணும். அப்பதான் அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க டெஸ்ட் எழுதுறதோட மட்டும் விடாம, அந்த டெஸ்ட்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 2 கொஸ்டின்ஸ வந்து தனியா எரர் நோட்ன்னு சொல்லி ஒரு நோட் போட்டு எழுதி வைக்கணும். அந்த நோட்ல நீங்க பண்ண எரர்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அத வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு மிஸ்டேக்க நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான், இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாவே நமக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணும்போது, இனிமே நம்மளோட ஸ்கோர் இன்கிரீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ரொட்டீன் பேஸ்டான பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீட் எக்ஸாம்க்கு நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாள் படிச்சுட்டு அந்த வருஷத்தில் பாதி வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நாள் படித்து இன்னொரு பாதி வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் படிச்சுட்டு போய் நீட் எழுதும்போது கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் சொல்கிறேன். நான் யாரையும் ப்ளேம் பண்ணுற மாதிரி சொல்லல. நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு டெய்லி ஒரு 1 ஹார் நீங்க டெய்லி வந்து நாள் ஃபுல்லா 16 ஹவர்ஸ் படிக்கணும், 17 ஹவர்ஸ் படிக்கணும்னு நான் சொல்லல. பட் டெய்லி அட்லீஸ்ட் 1 ஹார் ஆவது ஏதோ ஒரு 1 டாபிக் ஆவது நீங்க பார்க்கணும். அண்ட் அந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் தி இயர் நல்லா கன்சிஸ்டன்சியும் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் நீட்க்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீப் அண்ட் ஹெல்த். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றோம் அண்ட் நல்ல ஸ்லீப் ரொட்டீன் வச்சுக்கிறோங்கன்றத பொறுத்தும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மெமரி பவருமே ப்ராப்பராக ஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால் ஹெல்த் அண்ட் ஸ்லீப்பை மறக்காமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எஸ்பெஷலி தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ் இல்லையா? ஸோ எல்லா ஸ்டடி டிப்ஸ் வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் பற்றி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ எதுக்கு இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் நம்மளோட ஹெல்த் கண்டிப்பாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது இஸ் ரியலி அண்ட் இன்னெவிட்டபிள் ஒரு தாட், ரைட்? ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா வந்து நம்மளை ஒன்று க்ரியேட் பண்ணவும் வைக்கலாம், இல்லை நம்மளவே டிஸ்ட்ராயும் பண்ணலாம், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது பொறுத்து தான் சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப் வரீங்க. யூடியூப்பில் லாட்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ லெக்சர்ஸ் பார்த்து படிக்கலாம். பட் சில பேர் அந்த யூடியூப்குள்ளே வந்து வேறு சில மற்ற சேனல்ஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகியும் போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி உங்களோட ப்ரிப்ரேஷனையும் அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை கரெக்டாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் உங்களோட அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்க போதா மைனஸாக இருக்க போதான்றது இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூடியூப் வந்துட்டு லெக்சர்ஸ்க்காகவும், டெலிகிராம் வந்து நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்காகவும் அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்து ஏதோ ஒரு யூஸ்க்காக பார்க்குறீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் அதுலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா தட்ஸ் அ ப்ராப்ளம், ரைட்? ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணுன்றது உங்களோட மைண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தான் பார்த்து ஒர்க் பண்ண முடியும். இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். என்னதான் வீடியோஸ் பார்த்தாலும் இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதோட பேரண்ட்ஸும் நிறைய பண்ணுவாங்க. என்னென்னா கம்பேரிசன். ஸோ ஒருத்தங்க வந்துட்டு நம்மளோட மார்க் அதிகமாக வாங்குறாங்க, உங்கள் கோச்சிங் கிளாஸில் கூட படிக்கிறவங்க அதிக மார்க் வாங்குறாங்க, இல்லை உங்களோட நெய்பர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க உங்களை விட அதிக மார்க் வாங்குறாங்க, இல்லை நிறையா படிக்கிறாங்க, ரொம்ப நேரம் படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட எபிலிட்டியும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தங்களால் 20 ஹார்ஸ் கண்டினியூஸாக உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் அண்ட் அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. பட் உங்களால் ஒரு 5 ஹார்ஸ் தான் படிக்க முடியுது அப்படின்னா தட்ஸ் எனஃப். உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணால் போதும். அண்ட் மார்க் அவங்க அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்கள விட அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்னு பாசிட்டிவாக மாற்றினீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் அதை நினச்சி ஃபீல் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸையும் வந்துட்டு லோவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராப்ளம், ரைட்? ஸோ ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் ப்ராப்ளமாக ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட மைண்ட் அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கண்ட்ரோல் தான் வந்து காரணம். ஸோ எதுலேயுமே ஒரு கண்ட்ரோலோடு இருந்தீங்கன்னா யூ கேன் வின் எனிதிங்.
அண்ட் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்ன்னு இல்லாம ஜென்ரலா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நெனைக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 11த் ஸ்டாண்டர்ட். ஸோ 11த் போர்ஷன்ஸ் வந்துட்டு நெறைய பேர் வந்து கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணாம 11த் தானே அப்படின்னு ஜாலியா இருந்துட்டு, பிகாஸ் ஸ்கூல்லயுமே நமக்கு ப்ரெஷர்லாம் போட மாட்டாங்க 11த்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல. ஸோ ப்ரெஷர்லாம் போடாம இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு 11த் தானேன்னு ஜாலியா இருந்துட்டு, 12த்ல வந்து உட்காந்து பார்த்தோம்னா, எந்த கான்செப்ட்டும் புரியாது. பிகாஸ் 11த் தான் பேசிக்ஸே. எல்லா பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே 11த்ல தான் இருக்கும். ஸோ 11த் படிக்கலன்னா 12த் புரியாது. அப்போ 12த்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். இங்க 12த்லயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்புறம் எப்படி நீட் எழுத முடியும்? கஷ்டம் தானே. ஸோ அதனால 11த்லேருந்தே ப்ராப்பரா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அப்படி ஒரு வேளை நீங்க 11த் முடிச்சுட்டீங்க, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, என்ன பண்ணலாம்? 11த் போர்ஷன்ஸ ஒரு சர்டைன் டைம் பீரியட் வந்து செட் பண்ணி, ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு, அந்த டைம்ல 11த் போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 12த் போர்ஷன்ஸ ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். ரிப்பீட்டர்ஸ் வந்து ஜென்ரலி பண்ற மிஸ்டேக் நமக்கே தெரியும். ஆ மத்தவங்கலாம் வந்துட்டு ஜாலியா இருக்காங்க. நம்ம கூட படிச்சவங்கலாம் ஆல்ரெடி காலேஜ் போயிருப்பாங்க. அத பார்த்து வந்து வொரி பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு மென்டல் ப்ரெஷர்ல வந்துட்டு போயிட்டு ப்ரிப்பரேஷன ஸ்பாயில் பண்ணிக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் கன்சிஸ்டன்சிய விட்டுறது. நெறைய ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒண்ணு இருக்காது. பிகாஸ் மென்டார்ஷிப்போ, கைடன்ஸோ ப்ராப்பரா வந்து உங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரிப்பீட்டர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அ உங்களோட ப்ரோக்ரஸ நீங்க ப்ராப்பரா ட்ராக் பண்ணி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும். லைக் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க போய் சொல்லலாம். இவ்ளோ இல்ல பேரண்ட்ஸோ, சிப்லிங்ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டோ அந்த மாரி யார்ட்டயாவது இந்த மாதிரி நான் இந்த வீக் இது படிக்க போறேன். அண்ட் இந்த வீக் முடிச்ச உடனே நான் இந்த வீக்கோட டெஸ்ட் எழுத போறேன். அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு, டெஸ்ட் எழுதி அத அவங்க கிட்ட காட்டி, அந்த ஒரு மாரி ஒரு ரிப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல ஒரு பெர்சன் கிட்ட நீங்க வச்சுக்கும்போது, உங்களோட ப்ரிப்பரேஷன் அவங்க சைட்ல இருந்து ஒரு பிரஷர் வரும். பண்ணிட்டியா? முடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்கும்போது. ஸோ அந்த பிரஷர்னால நீங்களும் வந்துட்டு கண்ட்ரோல்டா கன்சிஸ்டன்ட்டா இருப்பீங்க. அண்ட் ஃபைனல்லி நீங்க என்னதான் வந்து ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டும் வந்துட்டு எதுவுமே ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இது எல்லாம் தான் காமனா வந்துட்டு எல்லாரும் அஸ்யூம் பண்ணிக்கக்கூடிய, இல்ல காமனா ஃபாலோ பண்ணாம விழக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் நல்லா போகும். அண்ட் நீங்களும் கிராக் பண்ணி யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் உங்களுக்கு நீட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ஃப்ரம் பேசிக்ஸ் டூ எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் இந்த மாரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் நீட் அண்ட் லைஃப் பத்தின நெறையா கைடன்ஸ் குடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு அவைலபிளா இருப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே வந்துட்டு இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் பாய்.